ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. சண்டே அதுவுமா நான்வெஜ் எடுக்கலைன்னா எப்படி? என் வீட்டுக்கார் காலையிலேயே போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாரு. என்ன மீன் வாங்கிட்டு வந்தாருன்னு பார்க்கலாமா? ஊளி மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை எங்கள் ஊர் சைடு ஊளி மீன் தான் சொல்லுவோம். நீங்கள் என்ன மீனுன்னு சொல்லுவீங்கன்றதை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். புரோனை நாட்டில் மட்டன் கிடைக்குமா கிடைக்காதா? நீங்கள் மட்டன் சாப்பிட மாட்டிங்களா? எப்போவுமே மீனே வாங்கி சமைக்கிறீங்களே, மட்டனே வாங்கி சமைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. நம்ம ஊர் மாதிரி இங்கே புரோனை நாட்டில் ரொம்ப ஈஸியெல்லாம் மட்டன் வந்து கிடைக்காது. ஒரு சில இடங்களில் ஃப்ரெஷ் மட்டன் வாங்கலாம். ரேட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் மீனோட ரேட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனாலேயே வந்துட்டு மட்டன் அவ்வளோக்கா நாங்கள் வாங்க மாட்டோம். மட்டன் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஊர்லலாம் இருக்கும்போது அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இங்கே அந்த அளவுக்கு கிடைக்கிறதில்ல, அதனால் வாங்கலை. மீன் வந்து எந்த அளவுக்கு சீப்பாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். அதனால தான் மீனே வந்து அதிகமாக வாங்குறது. ஸோ ஊளி மீனும் திருக்க மீனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஊளி மீனோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ $4. திருக்க மீனோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ $3. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது.